அண்மை செய்தி, இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவை கண்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். கௌசல்யா, இன்றைய பங்குச் சந்தைகள் வீழ்ச்சிக்கு என்ன காரணமாக கூறப்படுகிறது? இது அடுத்தடுத்த நாட்களும் நீடிக்குமா? என்ன விவரம்? வணக்கம் பாலா. இன்னைக்கு பங்குச்சந்தைகள் கடும் சரிவு அப்படிங்கிறது இப்போதான் திடீர்னு தான் சரிவை தொடங்கியிருக்கு. ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீழ்ச்சியோட தான் பங்கு சந்தைகள் தொடங்குச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மும்பை பங்கு சந்தை 1244 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 78,000 புள்ளிகள்லேருந்து கீழே இறங்கி தான் இப்போ வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி தேசிய பங்கு சந்தை நிஃப்டியுமே கிட்டத்தட்ட 392 புள்ளிகள் சரிஞ்சு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்னென்ன பல காரணங்களை பட்டியலிடலாம். இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான காரணங்களாக எதை சொல்றாங்க அப்படின்னா மற்ற ஆசிய பங்கு சந்தைகளில் காணப்படும் வீழ்ச்சி பங்கு சந்தைகள் சரிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இப்போதைக்கு சொல்றாங்க. அது இந்திய பங்கு சந்தைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதன் காரணமா என்ன அப்படின்னா ஹெவி வெயிட்ஸ், அதாவது என்னன்னா சந்தை மதிப்பு மிக்க நிறுவனங்கள் சொல்லக்கூடிய ரிலையன்ஸ், SBI, இந்த மாதிரி HDFC, இந்த மாதிரியான டாடா மோட்டார்ஸ் பங்குகள்லாம் அது கொஞ்சம் சரிவோட தான் இருக்கு. இன்னைக்கு ரிலையன்ஸும் சரிவா இருக்கு, அதானி என்டர்பிரைசஸும் சரிவுல தான் வர்த்தகம் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான சந்தை மதிப்பு மிக்க நிறுவனங்களோட பங்குகள் சரியும் போது புள்ளிகளும் இறங்குறதுன்றது வழக்கமான ஒரு விஷயம் தான். இதனால இந்திய பங்கு சந்தைகள் அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதே சொல்லலாம். இதை தாண்டி என்ன அப்படின்னா இந்திய நிறுவனங்களோட காலாண்டு நிதிநிலை அறிக்கை வெளியிட போறாங்க. அதாவது 3வது காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் வெளியாக இருக்கு. இது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா Q2, அதாவது 2ஆம் காலாண்டுல இந்திய பொருளாதாரம் மந்த நிலையில இருந்ததா நம்ம செய்திகளில் பார்த்துட்டு வந்தோம். இப்போ Q3 ஒரு பிக்கப் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்திய நிறுவனங்கள் எப்படி நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட போறாங்க, லாபம் இருக்குமா இல்ல குறையுமா, திருப்பியும் தொடருமா, மந்தநிலை தொடருமா, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் முதலீட்டாளர்கள் மத்தியில இருக்கு அப்படின்றதுதான் சொல்லலாம். இதன் காரணமாகவுமே பங்கு சந்தைகள் ஒரு சரிவு இருக்கு. அதுக்கும் இன்னைக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் இல்லாம இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன வரப்போகுதுன்னா நம்ம மத்திய பட்ஜெட், அதாவது 2025-26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க பிப்ரவரி 1ஆம் தேதி. அதுல பொருளாதார சீர்திருத்த கொள்கைகள் எப்படி இருக்கும், நிறுவனங்களுக்கு ஊக்க சலுகைகள் இருக்குமா, வரி சலுகைகள் இருக்குமா, இது போன்ற எதிர்பார்ப்புகள் முதலீட்டாளர்கள் மத்தியில் நிலவிட்டு இருக்கு. இதுவும் பங்கு சந்தைகள் சரியறதுக்கு காரணமாக கூறப்படுது. இதை தாண்டி பிப்ரவரி 26ஆம் தேதி அடுத்து வரப்போறது நிதிநிலை அறிக்கை வெளியிட போறாங்க. அதுல கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்க வழியா அது கன்ஃபார்மான நியூஸா இல்ல. சோ அந்த விஷயங்களுமே பங்கு சந்தைகள் இது போன்ற பல காரணங்கள் பங்கு சந்தைகள் இன்னைக்கு சரியறதுக்கு காரணமா கூறப்பட்டிருக்கு பாலா. ஆண்டின் தொடக்கத்திலேயே அதிக அளவிலான புள்ளிகளில் இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்தித்திருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி கௌசல்யா.